ஆனால் அங்கு அவர் தியானம் செய்யவில்லை. லோட்டஸ் ஆபரேஷனுக்கான எல்லா உத்திகளையும் கையாண்டிருக்கிறார். சதி வேலை எப்படின்னா, இப்போ இந்த தேர்தலில் வந்து நமக்கு ஓட்டு யாரும் போடலை, நம்ம ஜெயிக்கலை, ஆனால் நமக்கு வந்து பதவி வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆப்ரேஷன் நம்பர் 1 லோட்டஸ் ஆப்ரேஷனில் என்னன்னா, இப்போ வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சிக்கலாக வருமோ, ஒருவேளை நமக்கு வந்து 272 கிடைக்கலைன்னா அதுக்கு வந்து சாதகமாக நமக்கு வந்து யாராவது சில பேரை பிடிச்சி இழுக்கணும்ல வெளியிலேருந்து. அப்போ இந்தியா கூட்டணியில் சில பேரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அங்கே வந்து எங்கே பஞ்சாபில் இங்கிட்ட ஏதாவது ஒரு இஸ்லாமியர் வெறுப்பை கக்கி விடுவோம், ஒரு கிறிஸ்துவர் மேலே ஒரு வெறுப்பை கக்கி விடுவோம், என்ன கக்கிட்டு தானே இருக்கிறாரு. சாதாரணமாக உங்கள்கிட்ட இதை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, மக்கள் கூட நம்ம ஓட்டு போடலை, ராகுலுக்கு போட்டாங்க, இந்தியா கூட்டணி போட்டாங்க விட்டுட்டு கொடுத்துட்டு போவாரக்கம் அவர். உங்களுக்கு சின்ன ஒரு திரைப்படம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நீங்கள் அமைதிப்படைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அமைதிப்படையில் ஒரு அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் வரும். ஆனால் தப்பா எடுக்க வேண்டாம், அதுக்காக நீ நேரம் மோடி தான் அமாவாசைன்னு நினைக்கக்கூடாது. அது வாய் சவுடாலேயே பேசி 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 எல்லா வேலையும் செய்து கிளைமேக்ஸ் என்ன ஆயிரும், சாமி ஆயிரும், கடவுள் ஆயிரும், அது இதாயிரும். டேய் நான் தான்டா கடவுள்னு சொல்லுங்க. சொல்லலையா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்துட்டு அது என்ன பண்ணும்னா, ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணுற கூட முயற்சிக்கும். இந்த அறிக்கைகளை பார்த்தால், காங்கிரஸ் அறிக்கையை பார்த்தால் முஸ்லீமுக்கு அறிக்கையை போலவே இருக்கிறது. சொன்னாரா சொல்லலையா? அடுத்த நாள் சொல்ற உங்க தாலிகளெல்லாம் எடுத்துட்டு கொடுத்து கொண்டு வருவாங்க. சொன்னாரா சொல்லலையா? சுவாமி விவேகானந்தருடைய மண்டபத்தில் வந்து இவர் தியானம் பண்றாரு, ஆனா தமிழர்கள் திருடர்கள் சொன்னாரா சொல்லலையா? இது பண்றது பூரா பைத்தியக்காரத்தனமா இல்லையாங்க? ஏங்க இந்த காலத்தில் போயிட்டு நீ வாட்டுக்கு ஓதுற, நீ இது பண்றேன்னா வீட்டில் வச்சு செய்ய. உனக்கு தான் இதில் டெல்லியில் அவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 3 நாள் வந்து மௌன விரதம் இருந்திருக்கிறாருங்க. அப்படியா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, 40 எப்படி பிளான் பண்ணிருப்பாரு? எல்லாமே இதுதான், டாக்குமெண்ட்ஸ் தான் ஃபுல்லா வந்து பாடி லாங்குவேஜ்ல என்னன்றது எல்லாம் திட்டம் போடுறதானே. அப்புறம் நீ என்ன நினைச்சுக்கிறீங்க? சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க ஒரு அவரை பத்தி? சாதாரண ஆள் இல்லை, திருப்பி சொல்றேங்க. ஒரு நபர் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பை ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கிறது தானே. இப்போ தோல்வியோ வெற்றியோ அதை ஏத்துக்கிறது தானே ஒரு தலைவனுக்கான பக்குவம். நீ வேணா எழுதி வச்சு சொல்ற பேப்பர்ல அவர் எதையும் எதிர்பாருங்க. இப்போ அவன் ஆர்எஸ்எஸ் உடப்படா அப்படின்ட்டு விரட்டி விட்டுருவாப்ல. இப்போ இன்கேஸ் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம், இப்போ பிஜேபி ஜெயிச்சிருச்சு, அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு, கட்சி வந்து மோடியை முன்னிறுத்தாம வேற ஒருத்தரை பிரதமர் நிறுத்தினா மோடியோட மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க மோடியை வந்து சாதாரணமா இட போடுறீங்க. நான் எதிர்கட்சி கூட சொல்றேன், எதிர்கட்சிலாம் இந்தியா கூட்டணிலாம் ஒன்னா இருந்து ஆரம்பத்தில் இவர் தான் பிரதமர்னு சொல்லி நீங்க அட்டாக் பண்ணிருந்தீங்க. எந்த எல்லைக்கும் போவேன் அதான் வரல. நீங்க எங்க பாருங்க, நீ அமைதிப்படை, நீ நான் பேசும்போது நீ அமைதிப்படையில் இருக்கிற படத்தை மட்டும் எடுத்து போடுங்க. அவர் அப்படி நடந்து வருவார் பார்த்தீங்களா? அப்போ மணிவன் வந்து கேட்பாரு, என்ன பயங்கரமா இருக்கே லுக்கிங் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தானே இல்ல தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனை இருந்து வேலை வாங்கி தரணுமா போங்க நீங்க, நான் அந்த அரண்மனையை விலைக்கு வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நல்லா இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்தியா வாங்கிட்டாருங்க. இப்போ அவரு மோடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாராம், தமிழ்நாட்டில் மட்டும் டச் பண்ணாதீங்க, மற்ற இடத்துல பண்ணிக்கிறீங்க, இங்கே பண்ணோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அதெல்லாம் மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை இருக்கு அப்படின்ற கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால இங்கே செய்ய வேண்டாம். வாக்குப்பட்டியல் வச்சிருக்கக்கூடிய இடத்துல எல்லா கட்சி நிர்வாகிகளும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்தி மட்டும் இல்ல, தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாருங்க, நான் தான் அனைத்துக்கும் பொறுப்பு, என்னால் தான் உலகம் இயங்குகிறது, இந்த காற்று என்னை நோக்கி தான் வருகிறது, எனக்காக தான் மழை பெய்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு வருமா சிஸ்னிஃபிர்னியா அந்த நோய்க்கு பேரே, அது இவருக்கு இருக்குன்றாரு. இவர் ஏன் அங்கே வந்தால் தெரியுமில்ல? எங்க அந்த இடத்துக்கு? கன்னியாகுமரிக்கு. அதில் 3 கடல் ஒன்று சேர இடமாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து பழைய ஒருத்தர் இந்த சோசியம்லாம் சொல்கிறாள், இந்த இரட்டை கோரெலாம் இடிச்சிச்சுல, அதை பற்றின ஒரு ட்வின் டவர்ஸ், அதை பற்றின ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஆகணும் உலகமே. ஏங்க மன்னருமே யாருக்கு தானே நல்லா பாருங்க. 2014 அவர் என்னங்க செஞ்சாரு? அங்கே போய் ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணார். நான் இருக்கா கேதார்நாத் தான் பேர்லாம் கரெக்டாக. அதே மாதிரி 2019 குகைக்குள்ளே போயிட்டாரு. இப்போ கடலுக்குள்ள போனாரு. பார்த்தீங்களா? இப்போ எங்கே போயிட்டாரு? மண்டபத்துக்கு போயிட்டாரு. எதுக்கு பேசிட்டு இருக்க, உருட்டிக்கிட்டு இருக்க, தட்டி விடு, அவ்வளோதான் முடிஞ்சு. எதுக்கு அவ்வளோதான் மேட்ரு. ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க 305 வந்தாச்சு, போங்க போய் நீ போய் பதவி பிரமாணம் செஞ்சுக்கங்க. நீங்கள் போய் கேஸ் பாருங்க, கேஸ் பார்த்து 5 வருஷம் கழிச்சு நீ ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு யூஸ்? தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு என்னன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் ஜெயிக்கும், 35 to 40 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. அது ஒரு புறம் இருந்து அதை பேசுவோம். இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே வந்து 350 சீட்டுக்கு மேலே பாஜக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் 3வது முறையாக. முன்னாள் இந்திய பிரதமர் நேருக்கு பிறகு அந்த சாதனையை தக்க வைக்க போகிறார் மோடி அப்படின்ற பேச்சுக்கள்லாம் எழுது. அந்த கருத்து கணிப்புகளை எப்படி உணர்றீங்க நீங்கள்? அது கருத்து கணிப்பு அல்ல, இப்போ வந்திருக்கிறது கருத்து திணிப்பு. அதான் உண்மை. அதாவது எப்படின்னா, பிஜேபி வந்து ஏறக்குறைய எல்லா பத்திரிக்கையுமே கையில் வாங்கிருச்சு. எல்லாத்தையுமே ஏறக்குறைய அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் பாருங்களேன், கருத்து கணிப்பு நேற்று இரவு வந்துச்சு 6 மணிக்கு மேலே. அதற்கு முன்னாள் வரைக்கும் நீங்கள் எங்கே போய் கேட்டீங்கனாலும் சரி, தமிழ்நாடு மட்டுமல்ல, நார்த் இந்தியாவில் நாங்கள் பயணித்தோம், பல இடங்களுக்கு நாங்கள் சென்று வந்தோம். எல்லா இடத்துலையுமே மோடிக்கான ஒரு எதிர்ப்பு அலை தான் இருந்துச்சு. எங்கேயுமே ஆதரவான இல்லை. எல்லாரும் உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், எல்லா பகுதியுமே. மகாராஷ்டிராவில் நீங்கள் போட்டி வேற போட்டிருக்கீங்க. ஆமாம், எல்லா இடங்களையும் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தான் இருந்துச்சு. ஏன்னா 10 ஆண்டுகளில் வந்து இவர் எதுவுமே மக்களுக்கு செய்யலை. ஒரே ஒரு வேலை, ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. ராமர் கோயில் கட்டிட்டா உனக்கு சோறு கிடச்சிடும், ராமர் கோயில் கட்டிட்டா உனக்கு படிப்பு கிடச்சிடும், ராமர் கோயில் கட்டிட்டா உனக்கு மருத்துவம் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை, ஒரு மத அரசியலை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த ராமர் கோயில் கட்டினதுன்றது அந்த என்ன சொல்றது, பிஜேபி ஓட்டர்ஸ், இந்து ஓட்டர்ஸை ஈர்க்காதா? இல்லை, அப்படி நினைச்சுதான் அவங்க செயல்பட்டார்கள். சரி. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறேன், டே கடவுள் என்பது நம்ம சாமியை கும்பிட்டுக்குருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரா நமக்கு வந்து சோறு போட போறாரு, இல்லை அவரா நமக்கு வந்து ஏதோ வேலை வாங்கி தர போறாரு, இல்லை அப்படின்றது இப்போ நார்த் இந்தியாக்காரன் விழிப்புணர்ச்சி ஆகிட்டேன். அதான் இங்கே இருக்கிற முக்கியம். இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை, நமக்கு எப்பயே தெரியும் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுதான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும், நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ எல்லாருக்குமே பரவலான செய்தி இந்த செய்தி தான். ஆனால் இப்போ இந்த கருத்து திணிப்பு எப்போ உருவாகுதுன்னா, நம்ம ஐயா டக்குன்னு வந்தார் பார்த்தீங்களா, எங்கே, கன்னியாகுமரி. அங்கே போய் உள்ளே உட்காந்து, நான் சொல்கிறப்ப நம்பக்க தகுந்த செய்திங்க, உள்ளே போய் உட்காந்து எவனும் கட்சிக்காரனும் வரக்கூடாது பக்கத்தில். ஏன் கூட்டி போயிருக்கலாம்ல நம்ம அண்ணாமலையை, வரக்கூடாது. ஏன் அமித்ஷா இங்கே வரைக்கும் வந்தவர் தானே, மதுரைக்கு வந்திருக்காரு, போறாரு, தொந்தரவு இருக்கக்கூடாதுல்ல, தியானத்துக்கு தானே போறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கேமரா நினைக்குது. ஆனால் அங்கு அவர் தியானம் செய்யவில்லை. லோட்டஸ் ஆபரேஷனுக்கான எல்லா உத்திகளையும் கையாண்டு இருக்கிறார். என்ன தெரியுமா லோட்டஸ் ஆபரேஷன்? என்ன சதி வேலை. எப்படின்னா, இப்போ இந்த தேர்தலில் வந்து நமக்கு ஓட்டு யாரும் போடலை, நம்ம ஜெயிக்கலை, ஆனால் நமக்கு வந்து பதவி வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆப்ரேஷன் நம்பர் 1 லோட்டஸ் ஆப்ரேஷனில் என்னன்னா, இப்போ வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சிக்கலாக வருமோ, ஒருவேளை நமக்கு வந்து 272 கிடைக்கலைன்னா அதுக்கு வந்து சாதகமாக நமக்கு வந்து யாராவது சில பேரை பிடிச்சி இழுக்கணும்ல வெளியிலேருந்து. அப்போ இந்தியா கூட்டணியில் சில பேரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அங்கே வந்து எங்கே பஞ்சாப் மட்டுமல்லாமல் எங்கே அது பிறந்த அம்மா ஒரு அம்மா இருக்குமே, வெஸ்ட் பெங்கால் பேர் என்ன, மம்தா, அந்த குறிப்பிலையும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பதில் சொன்னான்னு தெரியல. அவங்கள்ட்ட பேசி ஒரு ட்ரை பண்ணி ஒரு லெவலில் பேசி ஒரு செட்டிங்கை உருவாக்குவது, அதாவது எதிராளிகளை உடைப்பது. உங்களுக்கு புரியுதா? எதிராளிகளை உடைப்பது வழக்கமான அந்த அவங்க பாலிசி. ரைட்டா? இது ஆப்ஷன் நம்பர் 1. இது நடக்கலை, இது நான் ஒருவேளை முடியலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து, இதுதான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நுட்பமானது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து இது வரைக்கும் 2 முறை 3 முறை சிஎம் ஆகிட்டோம், இப்போ 2 முறை பிஎம் ஆகிட்டோம். நமக்கு அந்த லெவல்லே இருந்துட்டோம். அந்த லெவலில் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. திடீர்னு இப்போ பதவி இல்லை அப்படின்னா எங்கே போகணும், நேரம் சிறைச்சாலைக்கு தான் போக முடியும். நான் சொல்ல யதார்த்தம்ங்க. ஏன்னா அவ்வளவு குற்றங்கள், அவ்வளவு பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. இல்லை, உண்மையிலே இவங்க வந்து இப்போ பிஎம் உடைய கேர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அதுமாதிரி நிறைய ஊழல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுவும் வெளிச்சத்துக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த 2000 நோட்டுலாம் கொண்டாந்துட்டு திருப்பி ஆஃப் பண்ணி அதுவே பெரிய ஊழலாக இருக்குது. பல ஊழல் நம்ம அதுக்கு போகலை, இப்படி பல சிக்கலில் மாட்டிக்கிடுவோம். அப்போ நம்ம அதிகாரத்தை எப்படியாவது நம்ம கைப்பற்றி ஆகணும். அப்போ 2வது ஆப்ஷன் என்ன, நம்ம இவிஎம் மிஷின். இவிஎம் மிஷின் ஏற்கனவே நமக்கு செட்டிங் தான் இருக்குது. யார் அம்மா பார்த்து போட்ட ஆளு தானே தேர்தல் அதிகாரி. நீங்கள் சொல்லலாம் அட்டானமஸ்ன்னு போன யார் போட்டு விட்டது, இவர் பார்த்து வச்ச ஆளு தானே. அப்போ அதை எப்படி சரி செட்டிங் பண்ணுறது, அதுக்கான எப்படி உத்தியில் கையாளுறது. இப்போ பக்கத்தில் கட்சிக்காரன் வச்சுருந்தாலும் சொல்லிவிடுவான்ல, இங்கே பாருங்கள் மோடி வந்து ஏதோ பேசி இருக்கிறாருன்ற நியூஸ் போயிடும்லங்க. ஏன் டெல்லியில் உட்காந்து கூட செய்யலாம்னு உங்களுக்கு கேள்வி நீங்கள் வரலாம். அது செய்ய வேண்டாம், இங்கே வந்து தனிமையாக செய்வோம். நம்மளும் சுவாமி வேணந்தர் மட்டும்தான் இருப்போம், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பேசிக்கிடுவோம். உங்களுக்கு புரியுதா? எங்கள் சுவாமி வேணந்தர் வந்து 1800களில் அவர் போய் நீச்சல் அடித்து போய் அங்கே போய் உட்கார்ந்தார். எந்த கேமராவையும் கொண்டு போகல. அவர் வெறுப்ப அரசியலை எங்கனையும் கக்கலை. அவர் வந்து எல்லாருமே சகோதரத்துவமாக ஒரு தோழமையாக அன்பாக இருக்கணும்னு போய்த்தார். ஆனால் நம்ம ஆள் வெறுப்பு அரசியலாம் கக்குறாரு. இப்போ தலைவரை அவர் ஒரு பட்டம் கொடுத்துருக்காருங்க, பார்த்தீங்கன்னா பார்க்கலையா? அவர் சுவாமி விவேகானந்தர் விவேகமாக இருந்தார், ஆகையால் விவேகானந்தர். இவர் வெறுப்பாக இருப்பதால் வெறுப்பானந்தர். தலைவர் கொடுத்த பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது தியானத்துக்கு போறாரு. அதுக்கு பின்னாடி ஆபரேஷன் லோட்டஸ்னு ஒரு ஆமா ரெண்டு விஷயம். 3வது விஷயம் தான் முக்கியம், அதை சொல்லணும்ல உங்களுக்கு. 3வது விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இருக்கிற பத்திரிகைகள், இருக்கிற எல்லா மால் பிராக்டிஸ் என்னென்ன செய்ய முடியுமோ, தேர்தல் ஓட்டு என்ற இடத்துல அதையெல்லாம் சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா?
உங்களுக்கு புரியுது? அது ஒரு மேட்ரு. இது எல்லாம் முடியவில்லை என்றால் கலவரத்தை உருவாக்கிறது. மத கலவரம் ஆயிடுச்சுன்னா அங்கங்கே பிரச்சனை ஓட்டு என்ன பண்ணடா. நான் சொல்கிறது பூரா 4ஆம் தேதி உங்களுக்கு ரெக்கார்டாக சும்மா போகிற போக்கில் அடிக்கலை. ஒருவேளை இது எதுவுமே நமக்கு கைக்கு ஒத்து வரல அப்படின்னா 4ஆம் தேதி அந்த 4வது உத்தியாக, நான் 3 தானே சொன்னேன், 4வது உத்தி சொல்லக்கூடாது நினச்சேன். ஏன்னா இப்போ நெருங்கிருச்சு, சொல்லித்தானே ஆகணும். ஒரு கலவரத்தை உருவாக்கி இப்போ பாகிஸ்தான் மேலே ஒரு வாரம் கூட தொடுக்கலாம். ஆனால் பாகிஸ்தான்காரன் அமைதியாக இருக்கானே, அப்போ அவன் மேலேயும் தொடுக்க முடியாது. இங்கிட்டு சைனா மேலே தொடுக்கலாம், ஆனால் சைனாக்காரன் தொடுத்தா அவன் நம்ம நசிக்கிருவான். ஆனால் அங்கேயும் தொடுக்க முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் வந்து இங்கிட்டு ஏதாவது ஒரு இஸ்லாமியர் வெறுப்பை கக்கி விடுவோம், ஒரு கிறிஸ்துவர் மேல ஒரு வெறுப்பை கக்கி விடுவோம். என்ன கக்கிட்டு தானே இருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து எப்படி பிளான் பண்ண முடியும்? அவர் மட்டும் தனியாக இல்ல, அவருக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காருங்க. உள்ளேவா? ஆமாங்க, நானே சொல்றேன்ல, அவருக்குன்னு டீம், அவருக்கு நம்பகத்தகுந்த டீம். அந்த 3 முறை சிஎம் இருந்தார்ல, அந்த டீமை வச்சு தான் ஆனாரு. 2 முறை பிஎம் ஆனாரு, இதை வச்சு தான் ஆனாரு. நீங்க பிஎம் ஆனது வரலாறு நீங்க பாருங்க. இவர் என்னைக்காவது பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு யாராச்சும் நினைச்சாங்களா? யார் வருவா? அத்வானி வருவான்னு நினைச்சாங்க. அப்ப இந்த டீம் தான் அவங்கள வந்து இவரை வந்து நிலைமைக்கு கொண்டு வந்தது. அதுக்கு அப்படி கொண்டவர் சாதாரணமாக உங்கள்கிட்ட ஏதோ மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, மக்கள் கூட நம்ம ஓட்டு போடலை, ராகுலுக்கு போட்டாங்க, இந்தியா கூட்டணி போட்டாங்க விட்டுட்டு கொடுத்துட்டு போவாரக்கம் அவரு. அதுதான் அங்கே இருக்கிற ஆப்ரேஷன். நீங்கள் நினச்சிக்கிறீங்க இவர் வேணாந்தர் மேலே வந்துட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. சுவாமி வேணாந்தர் சொன்ன தத்துவத்தை இந்த தருணத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக மோடியுடைய குறிப்புக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கார் சுவாமி வேணாந்தர்? எந்த வகையான சூழ்ச்சியின் மூலமாக, சதி வேலையின் மூலமாக நிரந்தரமான எந்த வெற்றியும் அடைய முடியாது. நீ நிரந்தரமான வெற்றியை அடைய வேண்டும் என்றால் உழைப்பும் தியாக மனப்பான்மையும் தான் உன்னை நிரந்தரமான வெற்றியை உருவாக்கும். ஆனால் இவர்கள் சுவாமி வேணாந்தர் பேரை சொல்லிக்கொண்டு சதி வேலைகளை செய்கிறார்கள். ஏங்க முந்தானத்து வரைக்கும் எல்லா பேப்பர் கூட என்ன சொன்னாங்க, மக்கள் கூட என்ன சொன்னாங்க, இந்தியா கூட்டணி வரப்போகுதுரா. அதுக்குள்ளே இவங்க வேற மீட்டிங் போடுறான், எங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே யாரா பிஎம், நீ ஆவையா நான் ஆவையா? நடக்குதா நடக்கலையா? இப்ப நீ காலையில கூட பேச்சுவார்த்தை இந்தியா கூட்டணி. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் 4 மணிக்கு தேர்தல் அதிகாரியை சந்திக்க சொல்கிறார்கள். ஏன்னா நான் சொன்ன இந்த ஆபரேஷன் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஆபரேஷன் 4 தெளிவா சொன்னல. ஒன்னு இவிஎம் மிஷின், இன்னொன்னு கலவரத்தை உருவாக்குவது, இன்னொன்னு பத்திரிக்கை அவங்கள பூரா செட்டிங் போட்டு அவங்கள காலி பண்ணி விடுறது. அது மாதிரி பல உத்திகளை கையாளுறது, கட்சிகளை பேசுறது. அது கட்சிகளை பேசி தான் இருக்கிறாரு. சரி, இப்போ அவர் போய் உட்கார்றாரு, தியானம் இருக்காரு, சூடம் காட்டுறாரு, கடல்ல தீர்த்தத்தை ஊற்றுறாரு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆபரேஷன் இருக்கு, அதுல 4 உத்திகளை கையாளுறாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றீங்கல்ல, இது எதன் அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா இது வெளியில தெரியாத விஷயங்கள். ரைட். இது என்ன அடிப்படையில் அடிச்சு விடலாம்? இது என்ன அடிப்படையில்னா, இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையை கூட இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் வந்து ரொம்ப திறமையானவர்கள், விவரமானவர்கள். என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே உணரக்கூடியவர்கள். செயல்பாட்டிலும் சரி, திரைப்படத்திலும் சரி. உங்களுக்கு சின்ன ஒரு திரைப்படம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நீங்கள் அமைதிப்படைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அமைதிப்படையில் ஒரு அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் வரும். ஆனால் தப்பா எடுக்க வேண்டாம், அதுக்காக நீ நேராக மோடிதே அமாவாசை நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் மட்டும் பாருங்கள். அது வாட்டி சும்மா ரோட்டில் வந்து தேங்காய் பறக்கிக்கிட்டு இருக்கு, எனக்கென்னு இருக்கு. அது வாய் சவுடாலேயே பேசி எல்லா வேலையும் செய்து கிளைமேக்ஸ் என்ன ஆயிரும்? சாமி ஆயிரும், கடவுள் ஆயிரும், அது இதாயிரும். டேய் நான் தான்டா கடவுள்னு சொல்லலையா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்துட்டு அது என்ன பண்ணும்னா, ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணுற கூட முயற்சிக்கும். அதே கிளைமேக்ஸ். அப்புறம் ஹீரோ வந்து காப்பாத்திர, அது வேற பிரச்சனை. இப்போ அப்படியே பொருத்தி பாருங்க, இந்த இடத்துல பொருத்தி பாருங்க. இப்போ இவர்கள் வந்து 2 முறை வெற்றி பெற்று விட்டார்கள். 3வது முறை வெற்றி பெறுவதற்கு நீ எல்லா இடத்துலையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து தரவழி வச்சு சொல்லாதீங்க. சோசியல் மீடியாவில் வர்றது, மக்கள்கிட்ட இருக்கின்ற வர்ற செய்தியெல்லாம் என்ன வருது? எதிர்ப்பு அலை வந்துருச்சு மோடிக்கு. அதனால தான் அவர் வந்து மோடி வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு வெறுப்பு அரசியலை கக்குறார். என்ன வெறுப்பு அரசியல் சொல்றாரு? இஸ்லாமியர்களுக்கெல்லாம் அவங்க வந்து காங்கிரஸ்காரை வந்தால் எல்லாம் கொடுத்துருங்க. என்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா, அன்னைக்கு என்ன நம்ம சொன்னது தெரியுமா? நீ படிச்சுனா படிக்கான்னு தெரியல. இவங்க அறிக்கைகளை பார்த்தால், காங்கிரஸ் அறிக்கையை பார்த்தால் முஸ்லீமுக்கு அறிக்கையை போலே இருக்கிறது. சொன்னாரா சொல்லலையா? அடுத்த நாள் சொல்ற உங்க தாலிகளெல்லாம் எடுத்துட்டு கொடுத்து கொண்டு போயிருவாங்க. சொன்னாரா சொல்லலையா? இது வந்து மத ரீதியான வெறுப்பு அரசியல். இங்கிட்ட என்ன சொன்னாரு? இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் சுவாமி வேணாந்தருடைய மண்டபத்தில் வந்து இவர் தியானம் பண்றாரு. ஆனா தமிழர்கள் திருடர்கள் சொன்னாரா சொல்லலையா? பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி எங்க ஊருக்காரு. இப்ப கூட விளம்பரம் எங்க ஊருக்காருங்க, பொறுங்க சொல்ல விடுங்க. எங்க ஊருக்காருங்க, நான் படிச்ச ஸ்கூல்ல தாங்க படிச்சாரு. மேலூருங்க அவரு, பாண்டி. ஆமாங்க, அவங்க வேண்டியவருங்க. ஆமாங்க, அவர் வந்து அங்க போய் ஒரு நேர்மையா மக்களுக்கு உழைத்து கொண்டிருக்காரு. எனக்கு அவர் ஆரம்பத்திலே தெரியும். அவர் நேர்மையா உழைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒரு சாவியை பூரா இங்க இருக்க நகையை பூரா ஆட்டையை போட்டு தமிழ்நாடு கொண்டு போய் சொன்னாரா சொல்லலையா? சொன்னாங்கல்ல. அப்ப இன்னைக்கு போயிட்டு என்ன சுவாமி வேணாந்தர்கிட்ட போற? வேணாந்தர் வந்து சென்னைக்கு வந்த பிறகுதான் தமிழர்களை பார்த்த பிறகு சொன்னார், எனக்கு 100 இளைஞரை தாருங்கள், நான் உலகத்தை மாற்றி அமைக்கிறேன். சொன்னார சொல்லலையா? அவர் நேர்மையின் மூலமா செஞ்சாருங்க. ஆனா இவர் இதை பண்றது பூரா பைத்தியக்காரத்தனமா இல்லையாங்க? ஏங்க
இந்த காலத்தில் போயிட்டு நீ வாட்டுக்கு ஓதுற, நீ இது பண்ணுறேன்னா வீட்டில் வச்சு செய். உனக்கு தான் இதில் டெல்லியில் அவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்குறாங்க, அமைதியாக பண்ணு. எவன் ஒருத்தர் கேமரா வச்சுக்கிட்டு ஒருத்தர் தியானம் பண்ணுறேன், கேமரா வச்சுக்கிட்டு நான் சாமி கும்பிட்றேன்னா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? நான் நிறைய சொல்கிறேன். அங்கே எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்லை? இது பைத்தியக்காரத்தனமுங்க. இப்போ நான் கூட தியானம் பண்ணிட்டு தாங்க வரேன். பிரதமர் போறாரு, அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படணும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ஆமாங்க. 3 நாள் வந்து மௌன விரதம் இருந்திருக்கிறாருங்க. அப்படியா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, 40 எப்படி பிளான் பண்ணிருப்பாரு? எல்லாமே இதுதான், டாக்குமெண்ட்ஸ் தான் ஃபுல்லா. வந்து பாடி லாங்குவேஜ்ல என்னன்றது எல்லாம் திட்டம் போடுறதானே. அப்புறம் நீ என்ன நினைச்சுக்கிறீங்க? சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க ஒரு அவரை பத்தி? சாதாரண ஆள் இல்லை. நான் திருப்பி சொல்றேங்க, ஒரு நபர் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பை ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கிறது தானே. இப்போ தோல்வியோ வெற்றியோ அதை ஏத்துக்கிறது தானே ஒரு தலைவனுக்கான பக்குவம். அவருனால தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு சர்வாதிகாரிங்க. நான் நேரடியாக சொல்றேன்ல, அவர் ஒரு பாசிஸ்ட். அவரால் வந்து இங்கே பாருங்க, தேவைப்பட்டால் அவர் ஆர்எஸ்எஸ் கூட எதிர்ப்பாரு. நீ வேணா எழுதி வச்சு சொல்ற பேப்பர்ல, அவர் எதையும் எதிர்ப்பாருங்க. இப்போ அவன் ஆர்எஸ்எஸ் தான் உணப்படா அப்படின்ட்டு விரட்டி விட்டுருவாப்ல. இப்போ இன்கேஸ் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், இப்போ பிஜேபி ஜெயிச்சிருச்சு, அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு. கட்சி வந்து மோடியை முன்னிறுத்தாம வேற ஒருத்தர் பிரதமர் நடத்தினா மோடியோட மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க மோடியை வந்து சாதாரணமாக இட போடுறீங்க. நான் எதிர்கட்சி கூட சொல்றேன், எதிர்கட்சிலாம் இந்தியா கூட்டணிலாம் ஒன்றா இருந்து ஆரம்பத்தில் இவர் தான் பிரதமர்னு சொல்லி நீங்கள் அட்டாக் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து நீயா நானான்னு இப்போ பண்ணுறீங்க. இதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருந்து நீங்கள் அவரை முறையை எதிர்த்ததுன்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெற்றுலாம். இப்போ மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த நுட்பமான வேலைகளை நீங்கள் அவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்திருந்தா இந்தியா கூட்டணியில் நிறைய சிக்கல்கள் வந்திருக்கும். இல்லை, சிக்கல் மட்டும் சிக்கல் தாங்க இருக்குது. சிக்கல் இல்லைன்னு சும்மா சொல்ல முடியாது. ஏங்க இவ்வளவு மக்கள் எதிர்ப்பாளர் ரெடியா இருக்குது. மக்கள் யாரும் ஏத்துக்கறல, மோடியை பிஜேபி ஏத்துக்கறல, ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கறல. மனித நேயத்தோட எல்லாம் வாழ்றேன். இஸ்லாமியர், கிறிஸ்துவன், தலித்துகள் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். இவங்க தானே வந்து இந்த பிரச்சனை வளர்க்குறாங்க. பிரச்சனை உருவாக்குற யாருங்க? எங்கேயாவது எந்த தலைவராவது இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக பேசியிருக்காங்களா சொல்லுங்க வரலாற்றில்? இந்திய வரலாற்றிலேயே இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்ப்பாக பேசிய ஒரே பாரத பிரதமர் இவர் தான். தமிழருக்கு எதிர்ப்பாக பேசிய ஒரே பாரத பிரதமர் இவர் தான். அப்புறம் அதுதாங்க சொல்கிறேன், காமெடின்னு எல்லாம் பண்ணுறது பூராமே மக்களுக்கு தெரியும். இங்கே நீ கடவுளை கும்பிடு. நான் சொல்லும் கூட நீ மறுத்து வேறு கேள்வி பண்ணு. நானும் இப்போ தியானம் பண்ணிட்டு வந்தேன், பெரிய ஆளுநிலை தியானம் பண்ணி தான் வந்திருக்கிறேன். கரெக்டாக அது என் சொந்த விஷயம். அங்கே வந்து நான் கேமரா வச்சு நான் எடுக்கலையில, நாங்கள் எடுக்கலையில. அப்போ நீ இப்படி பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றா மறைக்கிற, அது என்ன? அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 4 ஆப்ரேஷன் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோன்றது அவங்களும் மட்டும் தெரியாது, நமக்கு தெரியாது. ரொம்ப சிக்கல் வந்துருச்சு வச்சுங்களேன். அதிபராஜ் அறிவிச்சுருவாப்பில் நாட்டில் ரொம்ப குழப்பமாக இருக்குது, முடிவுகளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவங்கெல்லாம். இவங்க போகிற பிராடு பேர் ஜனநாயக நாட்டில் அவர் ஒரு தனிநபர் அப்படி எடுத்துகிட்டு போயிட முடியுமா முடிவை? ஏன் மிஸ்ஸா காலம் முதல்ல வர நடக்கலையா இந்தியாவில்? மிஸ்ஸா வந்து ஒரே ஆளுது, அம்மா தான் செஞ்சுச்சு, இந்திராந்தி அம்மா. அப்புறம் அது கூட சில நியாயங்கள் இருக்கலாம் அவர் செய்து கூட. ஆனால் இவருக்கு ஒற்றை நியாயம்தான். என்ன? நான் மீண்டும் இந்த சேர்ல உட்காரணும். இந்த சேர்ல வேற யாரும் உட்காரப்படாது, யாரும் இல்லை. நான் எந்த எல்லைக்கு வேணா சொல்லுவேன், எந்த எல்லைக்கும் போவேன். அதான் வரல. நீ எங்கே பாருங்க, நீ அமைதிப்படை, நீ நான் பேசும்போது நீ அமைதிப்படையில் இருக்கிற படத்தை மட்டும் எடுத்து போடுங்க. அவர் அப்படி நடந்து வருவார் பார்த்தீங்களா? அப்போ மணிவன் வந்து கேட்பாரு, என்ன பயங்கரமா இருக்கே லுக்கிங் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தானே. இல்ல தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனை இருந்து வேலை வாங்கி தரணுமா? போங்க நீங்க, நான் அந்த அரண்மனையை விலைக்கு வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நல்லா இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்தியா வாங்கிட்டாருங்க இப்போ அவரு. சமீபத்தில் ஈவி.கே. இளங்கோவன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, இந்தியா கூட்டணியில பிரதமர் யார் அப்படின்றது விவாதிச்சு முடிவெடுப்பாங்க, திருமாவளவன் கூட பிரதமராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்படி ஆனாருன்னா அது ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் அப்படின்றது அதுக்கான தகுதியும் அவருக்கு இருக்கு. இந்த கருத்தை எப்படி உணர்றீங்க? அதாவது தலைவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொல்ல? அதாவது தலைவர்கிட்ட பேசுகிற அப்புறம் நான் இதற்கு முன்னாலேயே நாங்களே இதெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நேற்று இல்லை. எங்களுடைய இலக்கு வந்து செங்கோட்டை தான், சார்ஜ் கோட்டை அல்ல அப்படின்னு இதற்கு முன்னால் உங்கள் தொலைக்காட்சியும் பதிவு பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இன்னொரு தொலைக்காட்சியும் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த நாடு எங்களுடைய நாடு. எங்கள் நாடு நீங்கள் தலித்து நினைச்சிடக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைதாளைகள், பெண்கள், சிறுபான்மை மக்கள், இவங்களுக்கான நாடு தான் இந்த நாடு. ஆனால் அது குறிப்பிட்ட சில ஆதிக்கவாதியின் கையில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நாட்டை கைப்பற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்மளாம் ஒரு நிலையில் திரள வேண்டும். அந்த திரட்சி வந்து இந்தியாவில் அளவுக்கு உருவாக வேண்டும். அப்போ அந்த புரட்சி அம்பேத்கர் கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உண்மையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தலித்து தலைமையில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஏன் ஆசை இல்லை, புரட்சி அம்பேத்கருடைய ஆசை. புரட்சி அம்பேத்கர் கடைசி காலகட்டத்தில் அந்த தேசிய கொடி இருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த சக்கரை இருக்கு பார்த்தீங்களா, இது முக்கிய வரலாறுங்க. அந்த தேசிய கொடியை உருவாக்கியது வெங்கையான்னு ஒரு ஆள், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் அதை உருவாக்குனது, அந்த தேசிய கொடியை. ஆனால் இருக்கிற சக்கரை இருக்கு பார்த்தீங்களா, தர்ம சக்கரம், தம்ம சக்கரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அசோக சக்கரம், எல்லாம் ஒரே பேர் தான். அது உருவாக்குறது யாருன்னா புரட்சி அம்பேத்கர். காந்தி என்ன செய்யறாருன்னா அதை வந்து ராட்டனை வைக்கணும்ன்றாரு காந்திஜி.
திலகர் கையில் சுற்றுவோம். அது திலகர் என்ன சொல்றாருன்னா அதை வந்து ஓம் வைக்கணும், இல்லை சுஸ்தி வைக்கணும்ன்றாரு. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா அதை வந்து அசோக சக்கரத்தை தான் வைக்கணும். ஏன் வைக்கணும்னா அதுதான் மனித நேயத்தை போதிக்கிறது, புத்தனுடைய கருத்துக்களை போதிக்கிறதுன்னு ஒற்றையாளர் இருந்து போராடி வச்சாருங்க. வச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த நாட்டுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு. நான் ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனால தான் அந்த உரிமையெல்லாம் உணர்ந்து மக்களுடைய வழியை உணர்ந்து நான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம்னு சட்டத்தை எழுதியிருக்கிறேன். இந்த எண்ணத்தை உள்வாங்கிய ஒரு தலைவன் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அது என்ன அர்த்தம்? ஒரு தலித்து தலைமையில நாட்டை கைப்பற்ற வேண்டும்ன்றது அவருடைய ஆசை, புரட்சி அம்பேத்கர் ஆசை. அதை நாங்கள் செய்வதற்கான முயற்சியில் தான் இருக்கிறோம். நான் முயற்சி இல்லாமல் இல்லை. தமிழ்நாடு வேணுமா எங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான உத்திகளை கையாளுகிறோம். உங்களுக்கு பேசும்போது கூட உங்களுக்கு நகைச்சுவையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் பிஜேபி 80களில் 2 MP, இன்னைக்கு நாட்டையே ஆட்டையே போடுறாங்க. அது வேற பிரச்சனை. நகைச்சுவை நான் எடுத்துக்கல. இல்ல சில பேர் உள்ள வந்து கமாண்ட் எழுதுவாங்க, இங்க வந்து 2 சீட்டுக்கு நீங்க நிக்கிறீங்க, நீங்க என்ன நீங்களே நாட்டை பிடிக்க போறீங்க. நீங்க பேசும்போது சொன்ன வார்த்தையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், மற்ற மாநிலங்கள்ல உங்களுக்கு வந்து அங்கீகாரம். ஏன்னா இப்ப மாயாவாதி அவங்க ரொம்ப அமைதியாயிட்டாங்க. காரணம் என்ன? தமிழ்நாட்டுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்ல, அது உள்ள போனோம்னா நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. சரிங்களா? அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை உள்ள போனோம்னா பல சிக்கல் இருக்கு. அதை நான் ஒரே வரியில சொல்லிட்டேன் உங்களுக்கு. மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இங்க இருக்குங்க. இன்னும் அதற்கான காரணம் இன்னும் அது வந்து ஒரு தெளிவடையும் அதி விரைவில். சரிங்களா? மற்ற இடங்கள்லாம் எங்களை வந்து ரெட் கார்பெட் போட்டு எங்களை வரவேற்கிறாங்க. புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு அம்பேத்கருடைய மறு உருவமாக தான் எழுச்சி தமிழ் வரவேற்கிறாங்க. அப்ப பிரதமர் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் உள்ள கட்சிக்குள்ள நாங்கள் வைத்திருக்கிறோம், வைக்காமலாம் இல்லை. இன்னைக்கு அதை வந்து இளங்கோ அவர் சொல்லுகிறார் என்றால் பாராட்டுக்கள் தான். அவர் எதுக்காக சொல்றாங்கன்னா, ஏன் இந்த பேச்சு வருதுன்னா, எங்க தலைவர் ஒரு தெளிவா சொல்றாரு. முதல்ல வந்து இந்தியா கூட்டணியே வராதுன்னாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா இந்தியா கூட்டணி வந்தா 5 வருஷத்துக்கு 5 பிரைம் மினிஸ்டர் வருவாங்க அப்படின்னு யாரு சொல்றா? மோடி சொல்றாப்புல. முதல்ல 400 சீட்டு நாங்க தான் வருவோம், எதிரியே தெரியலன்னு சொன்ன அதே வாய் என்ன சொல்லுதுன்னா 5 PM வருவாங்க பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்ப என்ன? அவங்களே மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது அங்க இருக்கிற பாயிண்ட். இதுக்கு எங்க தலைவர் விளக்கம் கொடுக்கிறாரு. 5 பிரதமர் வந்தா என்ன தப்புன்னு கேட்டாரு. அது ரொம்ப இங்கே பாருங்க, மேலோட்டமா பார்த்தா எதோ யோசிப்பீங்க, அதை உள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா அது சரியான ஒரு பதிலுங்க, சரியான கூட்டாட்சி தத்துவம். இன்னமும் சொல்ல போனா அம்பேத்கரை உள்வாங்க தலைவர் அடிக்கடி சொல்றது, அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். இது புரட்சி அம்பேத்கர் தத்துவத்தை தலைவர் சொல்றாருங்க. தமிழ் சொல்லாடல்ல. இப்போ சொத்து இருக்கு பார்த்தா பக்கத்தில் டீ வச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு கார் இருக்கு, பைக் வச்சிருப்பீங்க, வீட்டில் வந்து நகை வச்சிருப்பீங்க, நட்டு வச்சிருப்பீங்க, ஆடு மாடு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் உங்க சொத்து தானே, உங்க சொந்த சொத்து தான். அது மாதிரி அரசியல் அதிகாரமும் உங்க சொத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் வெறும் ஆங்கரா இருப்பேன், நானும் ஒரு எம்எல்ஏ ஆவேன், MP ஆவேன், ஓட்டு போடுறது மட்டும் என் வேலை இல்லை, இந்த நாட்டை ஆளுவதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்ம ஒரு மனிதன் சிந்திக்கிறான் பாருங்க, அதான் உண்மையான ஜனநாயகம்ன்றாரு. அப்படி நம்ம திங்கியே வர்றதில்லை. நிறைய பேர் என்ன பையனா, அதிகாரம்ன்றது அவங்க மட்டும்தான்ப்பா, எம்எல்ஏ இருக்க முடியும், MP இருக்க முடியும், நம்ம எப்படி இப்போ வர முடியும்? அந்த இதே வரக்கூடாது. எல்லாரும் அதை நோக்கி நகர்ந்து செல்லணும். அப்படி நகர்ந்து செல்லும் பொழுது 5 ஆண்டுகளுக்கு 5 பிரைம் மினிஸ்டர் வருவது என்பது ஜனநாயகத்தின் மாபெரும் வெற்றிங்க. அது சாதாரண வெற்றி இல்லை. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நான் மட்டும்தான் இருப்பேன், அப்ப இது சர்வாதிகாரம், நான் மோடி நான் மட்டும்தான் இருப்பேன், இல்லை RSS மட்டும்தான் இருக்கும்போது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரித்தனம். 5 பேர் வையும். ஒரு நாள் வந்து ஓராண்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு CM உருவாக்குங்க, ஓராண்டு பஞ்சாப்ல இருந்து ஒருத்தரை உருவாக்குங்க, ஒரு ஆண்டு வந்து உத்தரப்பிரதேசம் உருவாக்குங்க, ஒருத்தர் டெல்லியில இருந்து யாராவது ஒருத்தர் இருந்துக்குங்க, ஒருத்தர் கேரளா இருந்து உருவாக்குங்க. இது என்ன தப்பு? தவறே கிடையாது. சரியான ஜனநாயகம் இல்ல. ஒரு அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியும். அப்புறம் கூட்டாட்சி இருக்கும் போது தான் வந்து பயப்படுவாங்க. அங்க அவன் ஏதாவது சொல்லுவானோ இவன் ஏதாவது சொல்லுவானோ. இந்த கருத்துக்கு தான் எங்க தலைவர் சொல்லியிருந்தாரு. அதை உள்வாங்கி அவர் இளங்கோவன் அவர்கள் அவர் வந்து அவருடைய சொல்லாடல அவர் சொல்றாரு, பிரதமர் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் எந்த மனநிலையில் சொன்னாரோ அது அவருடைய கருத்து. ஆனால் நாங்கள் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்திய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர்ல. நிஜமா தாங்க, அதற்கான நோக்கத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு முடிவுகள் பலரும் சொல்றது எதிர்பார்த்த விதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 35லேருந்து 39 திமுக கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படின்றாங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் எடுத்ததுமே நான் ஆபரேஷனை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்ன ஆபரேஷன் சொன்னையே, இந்த ஆபரேஷனுக்கு இந்த பத்திரிகைக்காரன்லாம் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கலாம்ல, ஏன் தமிழ்நாட்டில் எழுதலை அப்படின்னா, உலகமே தெரிஞ்சதுதான் தமிழர்கள் அறிவாளிகள், தமிழர்கள் நிச்சயமாக பிஜேபிக்கு போட மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அது எழுத முடியாது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இப்போ கருத்து கணிப்பில் கேரளாவிலேயும் அவங்க வரமாட்டாங்க.
கேரளா தமிழ்நாடுல வாய்ப்பே இல்லைன்னா அவங்க கருத்து கணிப்பு. நான் மொத்தத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் வரமாட்டேன் நான் சொல்றேன். ஆனால் அவங்க கருத்து கணிப்பிலே கேரளாவையும் தமிழ்நாட்டையும் அவங்க வந்து டச் பண்ண முடியாது. ஆனால் அதில் பெரிய ஜோக்கு என்னன்னா அண்ணாமலைக்கு இழுபறியா 5 சீட்டு ஜெயிப்பாங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி திணிக்கிறாங்க பாருங்க. ஏங்க நம்ம எப்படி 4ஆம் தேதி சந்திக்க தான் போகிறோம். எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். பிஜேபி ஒரு சீட்டு கூட வராது. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வராதுங்க. இங்கே எதுவும் ஆப்ரேஷன் போட முடியாது. 5 என்னென்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர், தருமபுரி, நெல்லை, ராமநாதபுரம் இந்த மாதிரி சேர்த்து சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் டிடிவி தினகரன் இந்த மாதிரிலாம் கூட்டணி கட்சிகள் போட்டு போடுறாங்கல்ல, கூட்டணி கட்சிகள் தலைவராக இருந்தவங்க இருக்கிறவங்க அவங்கள சொல்றாங்க. இல்லை இங்கேயும் வந்து அந்த ஆப்ரேஷனில் ஏதாவது வேலை பண்ணலாம். இவிஎம் மிஷினை வச்சு ஏதாவது செய்வதற்கான முயற்சிகள் பண்ணலாம். ஆனாலும் கூட அவர் மோடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாராம், தமிழ்நாட்டில் மட்டும் டச் பண்ணாதீங்க, மற்ற இடத்துல பண்ணிக்கிறீங்க, இங்கே பண்ணோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அதெல்லாம் மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை இருக்கு அப்படின்ற கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் இங்கே செய்ய வேண்டாம். இல்லை வாக்குப்பட்டியல் வச்சிருக்கக்கூடிய இடத்துல எல்லா கட்சி நிர்வாகிகளும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்தி மட்டும் இல்ல, தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் ஓட்டு என்ற எண்ணும் இடத்தில் நீங்கள் தான் முதலாளாக செல்ல வேண்டும், ஓட்டு எண்ணி முடிந்த பிறகு கடைசி ஆளாகத்தான் வர வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. என்னன்னா மக்கள் ஓட்டு போட ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நீ என்ன அடுத்து செய்ய போறாங்கன்றது யாருக்குமே தெரியாதுங்க. நீ மோடியை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. அடுத்து என்ன செய்ய போறாருன்றத இப்போ இது வரைக்கும் ஒரு முதல்ல ஒரு வேடம் போட்டார், இப்போ சாமியார் வேடம் போட்டிருக்காரு. இதுக்கு அடுத்து என்ன வேடம் போட போறாருன்னு தெரியல. திடீர்னு நான் தான் சொல்லிடுவார். அவர் சொன்னார் தெரியும் ஒரு இடத்துல, நீங்க அவருடைய தேர்தல் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், நான் தான் கடவுள்ன்ட்டாருங்க. அதான் நமக்கு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட தப்பு இல்லை, கடவுள் இருக்குன்னு சொல்றது கூட பிரச்சனை இல்லை, நான் தான் கடவுள்னு சொல்றான் பார்த்தீங்களா, அவன் உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க ஒரு படத்திலேயே. அது ஒரு டாக்டர் காந்தராஜ் கூட சொல்றாரு. அவர் ஒரு டாக்டர் தெரியுங்களா, அவர் சந்திச்சார் என்ன 2-3 நாளைக்கு பின்னாடி. அவர் ஒரு சைக்காலஜியில் சொல்றாரு, இது மாதிரி வியாதிக்கு வந்து சிசினோஃபிரினியான்னு அர்த்தமா. அவர் சொல்றாருங்க, நான் தான் அனைத்துக்கும் பொறுப்பு, என்னால் தான் உலகம் இயங்குகிறது, இந்த காற்று என்னை நோக்கி தான் வருகிறது, எனக்காக தான் மழை பெய்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு வருமா சிசினோஃபிரினியா அந்த நோய்க்கு பேரே. அது இவருக்கு இருக்குன்றாரு. யாரு நம்ம இவருக்கு. அவன் எதுவுமா போவாங்க. அதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் வேலையெல்லாம் போகிறேன் விட்டு அவங்க இங்கே பாருங்க ஒரே பேச்சுங்க. இப்போ வந்து இது இப்போ 10 வருஷம் இல்லை காங்கிரஸ், அந்த தலைவர் எதுவும் அவங்களுக்கு பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோட கேஷுவலாக ராகுல் காந்தி சாதாரணமாக திருறாரு, எனக்கு அப்படியே போயிட்டு வர்றாரு, எனக்கு இருக்காரு. இப்போ திருப்பி வராட்டாலும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. நீங்கள் கற்பனை பண்ணி மோடி மனநிலைக்கு போங்களேன். தொடர்ந்து ஒரு 3 வருஷம் சாதாரண ஆளுங்க, பெரிய ஆளுலாம் இல்லை. ஆரம்பத்தில் வரும்பொழுது சாதாரண ஆளுங்க திடீர்னு வர்றாரு. இன்னமும் அவர் ஒன்றும் பெரிய பிராமணர்லாம் இல்லை, பிராமணர் அல்லாத ஒரு சாதி தான். அவங்க குஜராத்தில் பிராமணர் தான் அதுக்கு முன்னாடி ஆண்டாங்க, காங்கிரஸே வந்து ஆண்டேன், பிஜேபியில் அவங்க தான் இருந்தாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த வரலாறு பழைய வரலாறு. டக்குன்னு வர்றாரு. வந்ததுமே சூழ்ச்சி மூலமாகவே, அது இஸ்லாமியர் வெறுப்பு அரசியல் மூலமாகவே டக்கு டக்கு டக்குன்னு வர்றாரு. வந்து முடிச்சாரா, அடுத்து டக்குன்னு பிஎம் ஆகிறாரு. பிஎம் ஆகும் அதானி அம்பானியை கையில் வச்சுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு செட்டப்பில் இருக்கிறார். இன்னைக்கு உலக லெவலில் பெரிய லீடர் மாதிரி அவர் மனதில் தெரியாரு. இன்னும் ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப அரண்டு போயிருவீங்க. இவர் ஏன் அங்கே வந்தால் தெரியுமில்ல? எங்க அந்த இடத்துக்கு? கன்னியாகுமரிக்கு. அதில் 3 கடல் ஒன்று சேர இடமாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து பழைய ஒருத்தர் இந்த சோசியம்லாம் சொல்கிறாள், இந்த இரட்டை கோரெலாம் இடிச்சிச்சுல, அதை பற்றின ஒரு ட்வின் டவர்ஸ் அதை பற்றின ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. யாரு? நாஸ்டாடமஸ் நினைக்கிறாங்க பேர். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருந்தே வருவேன், அந்த 3 அந்த கன்னியாகுமரி தான் மறைமுகமாக சொல்லுது. நீ எடுத்து பார்க்கலாம், நெட்டில் போட்டால் உடனே கிடைக்கும். அங்கேருந்து வருவேன்றது எவனோ காதில் ஓதிட்டாங்க. கரெக்டா? ஆனால் வந்து இங்கேருந்தே நம்ம பிளான் பண்ணுவோம், பிளான் பண்ணி போயிடுவோம். அவருடைய இலக்கு வந்து நாட்டு மக்களுக்காக இல்லைங்க, அவர் பெரிய ஆளாகும், மன்னர் உலகமே ஆகணும். உலகமே ஏங்க மன்னர்மே யாருக்கு தானே? நல்லா பாருங்க, 2014 அவர் என்னங்க செஞ்சாரு? அங்கே போய் ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணார். நான் இருக்கா கேதார்நாத் தான் பேர் கரெக்டாக. அதே மாதிரி 2019 குகைக்குள்ள போயிட்டாரு. இப்போ கடலுக்குள்ள போனாரு. பார்த்தீங்களா? இப்போ எங்கே போயிட்டாரு? மண்டபத்துக்கு போயிட்டாரு. யோசித்து பாருங்க. கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி, ஐயா நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன் என்ன, ஏன்னா உள் மனசுல எல்லாருக்குமே இருக்கும்ல, ஒரு பயம் வரும்ல. இல்லை அவரை தன்னை வந்து ஒரு கடவுளா மாத்திக்கணும் ட்ரை பண்றாரா? நான் கடவுளா வள்ளலார் மாதிரி. அதுதான் அவர் சொல்றாங்க, சிசிலிமியர் வியாதி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர் காந்தராஜ். நான் சொல்றேன், நான் ஒன்றும் டாக்டர் இல்லை. அவர் சொல்றாரு, வேலை தோத்துட்டா இவர் கடவுளாயிருவார். எப்படி? ஒரு வேலை தோத்துட்டா அவர் தோக்க மாட்டாருங்க. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, எல்லா வேலையும் பண்ணிட்டாருங்க. ஆபரேஷன் சொல்றீங்க, இது ஆபரேஷன் தெளிவா வச்சுட்டாருங்க. நான் இல்லைன்னா ஒரு எதிர்கட்சியில் இருக்கு நான் சொல்லுவேன்ல, இல்லை அப்படின்னு சொல்லுவேன்ல, தோக்க மாட்டாரு. அவர் தோப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படி எல்லா பேரும் எழுதுறேன் 350 எப்படி எழுதியிருப்பேன்? அறிவிக்கிறதாங்க. இப்போ நம்ம பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் அருணாச்சலத்தில் இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா பார்க்கலையா? கேள்விப்பட்டீங்களா? அங்கே யார் வர்றா? பெரும்பான்மை அடைஞ்சிட்டாங்களா? இவங்க
எதுக்கு பேசிட்டு இருக்க, உருட்டிக்கிட்டு இருக்க, தட்டி விடு, அவ்வளோதான் முடிஞ்சு. எதுக்கு அவ்வளோதான் மேட்ரு. ஒரு 3:30 மணி 4 மணிக்கெலாம் அவங்க சொல்லிடுவாங்க 305 வந்தாச்சு போங்க, போய் நீ போய் பதவி பிரமாணம் செஞ்சுக்குங்க. நீங்கள் போய் கேஸ் பாருங்க, கேஸ் பார்த்து 5 வருஷம் கழிச்சு நீ ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு யூஸு? பயனே இல்லை. இப்போ கூட அப்பாவுன்னு நம்ம இவர் இருக்கார் இல்லைங்க, அவரை எதிர்த்து பாவம் கொஞ்சம் ஓட்டில் தோக்க வச்சுட்டாங்க. அந்த கேஸ் ரிசல்ட் எப்போ வந்துச்சு? 5 வருஷம் கழிச்சு வந்துச்சு. அது மாதிரி வந்துடும். நீங்கள் நினைக்காம சாதாரணம் இல்லை. நான் அந்த சொல்லுவ எல்லா கருத்துமே பொதுமக்களுக்கும் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் சொல்கிறேன். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். மீண்டும் அந்த கருத்து சொல்கிறேன், சதி வேலையில் வெற்றி பெற முடியாது. வெற்றி மாதிரி அவருக்கு தெரியலாம், ஆனாலும் பிரபஞ்சம் வலியது, உண்மை வலியது. ஆனால் நிச்சயமாக எதுவாவது ஒன்று நடக்கும். ஒரு காலத்தில் வந்து தப்பா சொல்ல நினைக்காதீங்க. என் மேலே கேஸ் கூட ரெட் பிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா என்ன நல்ல நம்ம ஜெயலலிதா அம்மையார் கூட ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க பிரார்த்தனமாக வந்தான்னு சொல்ல. ஆனால் அந்த அம்மாவை நிலைக்க முடியல. அப்போ சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் போட முடியாது. அது பிரபஞ்ச சக்தி இருக்குது ஒரு நாடுக்கு. ஏன்னா இந்தியான்றது ஒரு புண்ணிய பூமின்றாங்க, அதுக்குன்னு ஒரு வீரியம் இருக்குது. ஆனால் அதையும் எதிர்த்தாலும் எதிர்ப்பாங்க என்னன்னு தெரியல, அது எனக்கு ஒன்றும் புரியலை. அதனால் வந்து நான் அதை வந்து அப்படி ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் விட்டுறேன், எதுவும் நடக்கலாம். அந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவன் 3 கடலும் சங்கமிக்கிற இடத்திலிருந்து தான் உருவாகுவான். உலகத்தையே ஆளுவதற்கு அவன் இந்தியாவில இருந்து உருவாகுவானா? உலகமே அவனுடைய பேச்சை கேட்டு நடக்குமா? அவன் எங்க இருந்து உருவாகுவானா? 3 கடலும் சங்கமாகிற ஒரு பகுதியில் இருந்தால் உருவாகக்கூடியது. அது உலகத்திலே இருக்கிறது நம்ம கன்னியாகுமரி தான். அதுல தான் கடலை ஊத்துறாரு. என்னை உருவாக்கி விடு, நான் உலக. இப்ப அவர் உலக லீடர் ஆயிட்டாருங்க. அவர் இந்தியாவில் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. இப்போ உலக லெவலில் நம்ம வரணும். நம்ம தான் வந்து அதெல்லாம் சிறப்பு நான் பாராட்டுறேன். ஒரு இந்தியனாக இருந்து கொண்டு உலகத்தையே ஆள வேண்டும், உலகத்தையே ஒரு கட்டுக்காப்பில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா சூப்பர் தான். ஆனால் நல்வழியில் கொண்டாடணும்ல. நீ பிராடித்தனம்லாம் பண்ணுற, பித்தலாட்டம்லாம் பண்ணுற. சுவாமி வேணேந்தர் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? இங்கே பாருங்க, அவர் வந்து சிக்காகோ போனாருங்க. சிக்காகோவில் போய் கிறிஸ்துவன் தான் எல்லாம் உட்காந்துருந்தேன். அவன்கிட்ட போய் தான் கருத்து பேசுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவனை போய் சொல்றாரு, நீ பார்க்கறவனை பூரா இந்துவா அப்படின்ற. அப்ப எப்படி விளங்கு? நீ கிறிஸ்துவனானு கேட்கிற. பற்று வேற, ஹிந்துத்துவம்ன்றது வேற இல்ல. இந்து வெறியாருங்க அவங்கலாம். அப்புறம் நீ என்ன பேசிட்டு நான் இந்து இல்லையா? அப்புறம் நம்ம இந்துனா ரைட்டு பாப்பா தோழர் எல்லாருமே எல்லாமே ஆவரேஜ் நம்மள தான் இருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த ஆளுங்க சாதி வெறியன்னு ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பேன். இந்த 2 பேர் தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ பெரிய சாதி, நம்ம ஆண்ட பரம்பரைடான்பாங்க. கேட்டால் படிச்சிருக்க மாட்டேன். இப்போ படித்தா அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீ சொல்லுவீங்க, நான் ஒரு யூடியூப் வச்சிருக்கேன், நான் ஒரு ஆங்கர். நீ யார் பண்ணால் நான் ஒரு அரசியல்வாதி, அதுக்கு நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் நமக்கு ஒரு டைட்டில் இருக்கு, அவனுக்கு எந்த டைட்டிலுமே இருக்காது. ஒரே டைட்டில் சாதி. அப்படிதான் அந்த மோடி. உங்களுக்கு புரியுதா? அந்த கிராமத்திற்கு அவங்க சாதி வெறி பிடிச்சவன். அது மாதிரி இவர் மத வெறி பிடித்தவர்கள் அதானியும் அம்பானியும் மறுக்க சொல்லுங்க. அதே நேரத்தில் அமித்ஷாவும் இவரும் இதெல்லாம் ஒரே கூட்டுக்கலவனே இப்போ சேர்ந்துட்டாங்க. இதுதான் அந்த நாட்டுக்கே பிரச்சனை. ஏங்க இவ்வளோ நாளாக வந்து அதானியை பற்றி பேசாமல் இருந்தவர் திடீர்னு பேசினாரே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் பேசணும். அப்புறம் அவருக்கு தெரியுங்க அவர் மனசாட்சிக்கு நம்ம வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனாலும் வருவதற்கான எல்லா உத்திகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தையும் என்னால் கடந்து போக முடியல. என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன்லாம் கூட விட்டுருங்க, அதில் கடைசியாக சொன்ன கலவரம் நடக்கும்ன்றீங்களே, இவங்க தோத்துட்டா. இதை நேற்று கூட நான் தடாரகம் சொன்னார், இதே தான் சொன்னார். இது ஆபத்தானது இல்லையா? அது அவங்களே ஆபத்தான ஆளுக தானே. அதான பிரச்சனை. பதட்டமாக இருக்கிறீங்களா? அதானாங்க இருக்குது. இப்போ எங்களுக்கு என்னங்க, இப்போ காங்கிரஸ் ஆடுறதுக்கு அவன் ஆண்டு போல எங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் ஏன் பதட்டமாக இருக்கணும், ஏன் பயப்படுறான்? என்னங்க இங்கே குஜராத்தில் கலவரம் பண்ணி இஸ்லாமியோட பூரா கொள்ளலையா, எல்லாரும் காலி பண்ணலையா? நான் போகிற போக்கிற செய்யாங்க. நான் சும்மா ரெக்கார்டாக சொல்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு அம்மாவை என்ன பண்ணாங்க, கூட்டு பலாத்காரம் செய்து கற்பழிச்சாங்களே, பில்கிஸ் பானு, நான் இருக்குல்லங்க பேர். அந்த அம்மா காலி பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு? நீதிமன்றமே அந்த அம்மா விடுதலை செஞ்சிருச்சு. கேட்டோம்னா அவர்கள்லாம் பிராமணர்கள், ரொம்ப நேர்மையாக இருந்திருப்பாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க சொன்னாங்களா சொல்லி நீதிமன்ற தீர்ப்பிலே இருக்குங்க. அந்த கவர்மெண்ட்டே வெளியிட்டுருச்சுங்க. கூட்டா எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை கற்பழிச்சிங்க. அந்த அம்மாவே கோர்ட்டில் போய் அப்புறம் இப்படி பற்றவங்கள்ட்ட இந்த நாடு போய் மாட்டுச்சுன்னா சிக்கல்ல. நீ வேணா பாருங்க, இந்த தேர்தல் வந்து சாதாரண தேர்தல் இல்லை. ஒருவேளை சதி வேலை செய்து வெற்றி பெற்று விட்டால் 2025 இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பார்கள். ஏனென்றால் RSS உருவாகி 100 ஆண்டு இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற ஒரு அமைப்பு இந்த ஒரே அமைப்பு தான். இதெல்லாம் அதீத கற்பனை. அது எப்படி பேரை மாற்ற முடியும், அது எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிச்சிட முடியும்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. நான் ஒரு கருத்து சொல்றேன், நீ யாரையுமே விவாதத்துக்கு கொண்டாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். இல்லை நீங்களே விவாதித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பார்த்தீங்களா? சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவை இந்து ராஷ்டிரியம், ஏன்னா இங்கே இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவா கிறிஸ்துவர் இருக்கிறார்கள், இந்த பக்கத்து எடுத்து பாரு இஸ்லாமிய இருக்கிற, எல்லாருக்கும் ஒவ்வொரு நாடு இருக்குது. இங்கிட்டு பார்த்தா பௌத்தர்கள் நாடு இருக்குது. நம்ம நாட்டை வந்து இந்து நாடாக அறிவிக்கணும் அப்படின்றது எல்லாருமே. யாரு ஈவன் நம்ம காந்தியடிகளே அவங்க பாகிஸ்தான் போயிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இந்தியாவை நம்ம இந்து நாடாக அறிவிச்சிருவோம். ஏன்னா மற்றெல்லாம் மைனாரிட்டி தான், சிறுபான்மை மக்கள் தான். எல்லாரும் ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டாங்க. நான் சொல்றது வரலாறு பிரதர், சும்மா போற போக்கில் அடிக்கல. ஒற்றை மனிதன் புரட்சியாளர் அம்பேத்கருங்க, ஒரே ஆளுதான். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்து ராஷ்டிரம்னு அறிவி, இந்து நாடுன்னு அறிவி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க இருக்கிற சாதியை நீ அழிச்சிருவியா, சேரி இல்லாத ஊராக்குவியா, தீண்டாமை ஒழிச்சிருவியா, இதை பூரா ஒழிச்சிட்டேன்னு செஞ்சுக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் முடியாதுன்றானா. அப்ப முடியாம இருக்கும்போது இந்து நாடுன்னு எப்படி அறிவிக்க முடியும் உன்னால? அப்ப இது வந்து இந்து நாடு இல்ல, இது ஒரு பௌத்த நாடு. நான் சொல்ற போற ரெக்கார்டு பிரதர், போற போக்கு அடிக்கல. பௌத்த நாடுன்னு அறிவிக்கல. அந்த பௌத்த கோட்பாடு தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ். அதே அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்பு, தேசிய கொடியில் அந்த சக்கரம். வெரி சிம்பிள். இதைத்தான் அவர் உருவாக்குறாரு. அந்த ஒற்றை மனிதனால அறிவுபூர்வமா இருக்கிறனால இவங்களால எதிர்க்க முடியல, யாருனாலும் எதிர்க்க முடியல. எல்லாருமே சரண்டர் ஆகிறாங்க. சவார்கருடைய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஹெட்கவராக இருந்தாலும் சரி, ஹோல்வாட்கராக இருந்தாலும் சரி, ஐயா இவர் ஒண்ணுமே செய்ய முடியாது, இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு தோத்து போய் விடுகிறார்கள். ஏன்னா அவர் கேள்வி கேட்கிறாரு, நீ எப்படி இந்து ராஷ்டிரம் அறிவிப்ப, உனக்கு என்ன அருகதை இருக்கு? அப்ப இதை செஞ்சுட்டு நீ அறிவி. அப்ப உன்னால அறிவிக்க முடியாது, உன் தத்துவமே தப்பு, உன் கோட்பாடே தப்புன்னு அவர் சொல்றாரு. அவங்களுக்கு இப்ப 100 ஆண்டு ஆகிறது. புரட்சி அம்பேத்கரை வெற்றி பெற முடியவில்லை. ஒருவேளை 2025 வெற்றி பெற்று விட்டால் அம்பேத்கரை தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்வார்கள். அப்ப முதல் வேலையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பார்கள். அரசியல் சட்டத்தில் எழுதியிருக்குல்ல, நம்மளாம் சகோதரர்கள், நம்மளாம் வந்து சாதி மதமற்றவர்கள், அதில் இருக்குங்க. சாதி ரீதியாக யாரும் பேசக்கூடாது, மதமற்றவர்கள் தான் இந்தியர்கள், மதச்சார்மையற்ற நாடு தானே இந்தியா அப்படின்னு சொல்லுது. அப்ப செக்குலரிசம் தான் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இந்தியாவை இந்து நாடு அறிவிப்பாங்க. நீ என்ன பண்ண முடியும் யோசித்து பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல ஜனநாயக சக்திகள் அப்படிலாம் விட்டுருவாங்களா என்ன? தேர்தலே இப்போ விடுற அளவுக்கு தான் பொசிஷன். எல்லா பத்திரிகையும் வாங்கிட்டாங்க, கையில் வாங்கிட்டு. அவன் கூட ஒரு பத்திரிகையாவது சப்போர்ட் வரும்னு பார்த்தா எல்லாம் போடுறான். எபோ 300ன்றாங்க, நேரடியாக சொல்கிறாங்க. எபோ 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு ஆப்ரேஷன் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருங்க. அவர் பயங்கர ஆழ்நிலை தியானத்தில் போய் நேரடியாக வேணந்திட்ட பேசி ஏதோ பயங்கரமான செட்டிங் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 100 125 அப்படின்னா கூட அதுதான் சொல்றாங்க, அவ்வளவுதான் ஜெயிக்கும். 125ல இருந்து ஒரு 200 ஜெயிக்கலாம் பிஜேபி கூட்டணி அப்படின்றாங்க. ஆனா அனைத்து ஊடகங்களும் சொல்லி வச்ச மாதிரி 350ன்றாங்களே, ஒரு க்ளோஸ் கால் கூட அவங்க சொல்லாம இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் பெரிய திட்டத்தை போட்டாப்ல. அவர் சாதாரண ஆள் இல்லை, பெரிய விஷயம். ஏங்க இப்போ வந்து நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம அவரை வந்து ரொம்ப நுட்பமாக நான் அவரை பார்ப்பேன். ஏன்னா அவர் எதுக்குறது வந்து புரட்சி அம்பேத்கர் இல்லை. எங்கள் அம்பேத்கர் தெளிவாக சொல்லிட்டாரு அந்த காலத்திலேயே, உங்களுக்கு சேர்த்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. நான் வருங்காலத்தில் இல்லாமல் கூட போவேன், அப்பொழுது சில கட்சிகள், ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து நாட்டை அழித்து விடுவார்கள், அப்பொழுது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். அம்பேத்கர் சொன்னதுங்க கரெக்டாக நடக்குது. அப்பெல்லாம் பிஜேபி வரல, ஆர்எஸ்எஸ் கூட அப்போதான் உருவான டைம். அவ பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனால் அவர் என்ன சொன்னதுன்னா, காங்கிரஸுக்குள்ளேயே இந்த சங்கி பொது பயில நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அந்த எண்ணத்தை சொன்னது. அந்த சங்கி பயில காங்கிரஸ் விட்டு வெளியேறி தானே எல்லா வேலையுமே பண்ணுறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம தடுக்க முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் நம்மளை விட எதிரிகள் வலிமையாக இருக்கிறார்கள். அதை நம்ம மக்களுக்கு உணர மாட்டாங்க. அதான் இருக்கிற பிரச்சனையே. இப்போ நம்மகிட்ட இருக்கிறாங்க, நம்ம இப்போ இந்தியா கூட்டம் இருக்கிறவங்களாம் ஒற்றுமையாக இருந்து இன்னும் கடுமையாக இருக்கணும்ல. கண்டிப்பா. இன்னைக்கு கூட மீட்டிங் போல சில தலைவர்கள் ரஜினிகாந்த் சொன்னார்ல, 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சா அந்த ஒருத்தன் தான் வீரன் ரஜினிகாந்த். ஆமா பயங்கரமான ஆள் இல்ல. அப்புறம் டாலே சொன்னார். இப்ப அவரே மேமலை போயிட்டு நினைக்கிறேன். அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல. அவருக்கு வந்தாரு, அவர் அங்க போயிட்டாரு. ஆமாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல. இந்த இங்க பாருங்க, கடவுளின் பேர்ல நீங்க பண்ற அட்டுழியருக்கு அப்பா ரொம்ப அதிகமா இருக்குங்க. எந்த இடத்துலயும் எந்த கடவுளுமே இப்படி சொல்லவே இல்லைங்க. நான் எல்லாம் படிச்சேன். இவர் வந்து உட்கார்ந்துருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு எதிரானதுன்னு யாருமே சொல்லலையே. சொல்ல முடியாதுங்க. தேர்தல் அதிகாரி அவங்க தானே, யாரு சொல்ல முடியும்? கட்சிகளே சொல்லலையே, யாரும் சொல்ல முடியாது. சொன்னாங்க அவ்வளவுதான், வேற யாரும் சொல்லல. யாரு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். யாங்க சொல்றது எவன் கேட்கிறேன். அதனால யாரும் வந்து இப்ப அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, 4ஆம் தேதி ஈவினிங் பாருங்க, என்ன நடக்குன்னே தெரியாது. இல்லைன்னா திடீர்னு அறிவிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு 350 நாங்கள் ஜெயிச்சிட்டோம் கூட்டணி இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா? இந்தியா இருக்கிற கூட்டணியிலே இப்போ சப்போஸ் ஒரு இழுபறி, இப்போ 272 வரல, 250 தான் வந்துட்டாங்க, இல்லை 200 தான் வந்துட்டாங்க, இன்னும் 72 சீட்டு வேணும். அப்போ யார்கிட்ட வாங்குறது? அப்போ இந்தியா கூட்டணி இங்கே பாருங்க, அவங்க காங்கிரஸ் கூட உடைப்பாங்க. நீ மற்ற கட்சியை காங்கிரஸை உடைச்சு வாடார கொண்டாடுவாங்க. பங்காளி சிவசேனாலாம் இந்தியா கூட்டணி தானே இருக்கு. எல்லா வேலையும் செய்வாங்க பிரதர்.
நான் சொல்றது வந்து இது போற போக்குள்ள சொல்ல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இதை இவங்க உணர்ந்து செயல்படணும். அதுக்காக நான் சொல்றேன். யார் உணரணும்? எல்லாருமே, இந்தியா கூட்டணி இருக்கிற அனைவரையுமே. நம்ம எதிர்ப்பது வந்து சாதாரண மனிதன் அல்ல, ஒரு அரசியல் அரக்கனை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். விலை போயிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அரசியல் அரக்கனை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். என்ன வேணும்? சாதாரண சும்மா ஒரு மோடின்னு சாதாரண ஆள் இல்ல. நாளைக்கு உனக்கு அமைச்சரவை தர வான்னா போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாமே பரப்பிட்டு போய்கிட்டு இருப்பேன். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு எனக்கு தெரியும் யாரை எப்படி பிடிக்கிறது, எப்படி அமக்குறது, எல்லா வேலையோட ரொம்ப தெளிவாக அவர்கள் பயணத்தை அவர் செய்து. அதுதான் நான் பயப்படுறேன். இப்போ வந்து மோடிக்கு எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த சித்தாந்தம் மோசமான சித்தாந்தம். அவர் உள்வாங்கி இருக்கிற சித்தாந்தம். மோடின்ற தனிப்பட்ட ஆளு கூட எனக்கு நண்பராக இருக்கலாம், நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கலாம். அவரும் மனிதர் தானே. இப்போ கூட பிஜேபியில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர் உள்வாங்கி தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, கொடூரமான தத்துவங்க. இப்போல்லாம் வந்து பல அம்பேத்கர் இருக்கணும். அதான் இப்போ அம்பேத்கர் இல்லை, பல அம்பேத்கர் இருந்தால் தான் அவர் எதிர்க்க முடியும். ஒற்றை அம்பேத்கர் வந்து அன்னைக்கு எதிர்த்துட்டாரு. ஆனால் நீ சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் சொல்கிற பூரா ரெக்கார்டு பிரதர், சும்மாலாம் இல்லை. அவருடைய புத்தகம் 37 தொகுப்பு நான் முழுமையாக படித்தேங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்தியான்றது ஒரு புண்ணிய பூமின்றாருங்க. இந்த உலகத்துக்கே தத்துவத்தை வழங்கிய இடம் நம்ம இந்தியா தான். இந்தியாவை ரொம்ப நேசிச்சவர். 37 உரிமை கொண்டாட தமிழர்களுக்கு மட்டுமே அதை சொல்லிக்காருல. இந்த இந்தியாவை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாதது தமிழர்களை தவிர. ஏனென்றால் தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் நாகர்கள். எவ்வளவு பெரிய தத்துவம்! ஏன்னா நம்ம தான் ஆண்டு இருக்கிறோம். இந்தியாவை முழுக்க முழுக்க ஆண்டவர்கள் சிந்திச்சவங்க நாகரிகம் நம்ம தான் யாதும் ஊரை யாவரும் கேள் என்று சொன்னவர் நம்ம தான். நம்மளை திருடன்னு சொன்னார். அதே இங்கே வந்த பிறகு வாயா வந்து இரியா நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் எப்படிதான் இருந்தாலும் நீ போய் கடைசியில் என்னாச்சு, திருவள்ளுவனுடைய காலில் விழுக வேண்டிய சூழ்நிலை தானே இருக்குது. அதான வரலாறு. உனக்கு எவ்வளோதான் பெரிய RS சித்தாந்தம் இருக்குது, அது இருக்குது, இது இருந்தாலும் அந்த வள்ளுவன்கிட்ட போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவர் காலில் தானே விழுந்தானே பிறப்புடுற. மன்னிச்சுக்க வள்ளுவரே, நான் நிறையா மால் பிராக்டிஸ்லாம் செய்ய போகிறேன், பல வேலைகள் செய்ய போகிறேன், நீ வாட்டு பிரச்சனை வளர்த்து விட்டுறாத. உயரமாக இருக்கிற அதனால் சுனாமி வரும்போது கூட உன்னை ஒன்றும் செய்ய முடியல, அதனால் என்ன எதுவும் பண்ணிடாத, நான் போய் எப்படியாவது போய் உட்காந்துட்டு அப்புறம் வரேன்னு கூட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆயிருக்கலாம் அவங்க வள்ளுவர்கிட்ட கூட. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை, நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒன்று ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு ஒரு திட்டம் நடக்குது அப்படின்னு. அதில் வந்து கலவரம் நடக்கலாம், எதிர் கூட்டணி இருக்க முகாமில் இருக்கவங்களையும் விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அதுவும் கன்னியாகுமரியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாம், மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. இன்னும் நாளை மறுநாள் தெரிஞ்சிடும். மீண்டும் நம்ம சந்திச்சு அதை பற்றி பேசுவோம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.